ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராயிங் கிளாஸ் 2 ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வரைய போகிறோம்னா ஆர்ட் பீட் தான். ஆர்ட்டை வரைஞ்சிட்டு அதை எப்படி கலர் ரியலிஸ்டிக்காக ஷேட் அடிக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வாங்க. இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்ட்டை வரைஞ்சாச்சு. எப்படி நமக்கு ஷேட் அடிக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நான் பார்ட் 1ல் சொல்லி தந்த மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஷேட் அடிக்கணும். வாங்க ஷேட் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயிங்காக வந்து நம்ம பென்சிலில் டார்க் பண்ணிக்கலாம். எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தூரமாக பிடிச்சிட்டு இந்த அவுட்டர் லேயர் மேலேயே நல்லா கொஞ்சம் டார்க்காக, ஏன்னா வெளியே வருது அப்போ நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி வெளியே வரும்போது நம்ம அது கூட சேர்ந்து அந்த ஷேடிங்ஸ் அடித்தா மட்டும் செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு மட்டும் நல்லா டார்க் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து அந்த ஆர்ட்டுக்கு வந்து மேலே அவுட்டர் லேயிங்காக பென்சில் அடிச்சு டார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா, நேராக வந்து இப்படி அடிச்சு இன்னும் கொஞ்சம் பல்காக கொஞ்சம் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ
அப்பப்போ ஓரத்தில் பண்ணும்போது இப்படி அந்த தூக்கி விடுற மாதிரி ஒரு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதே மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஓரத்தை வந்து அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா இங்கே பாருங்க, சும்மா இப்படி பண்ணிக்கோங்க. சும்மா இந்த மாதிரி கீழே போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி ஷேட்ஸ் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்க. இந்த 2 ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இங்கே பாருங்க, இது வந்து இப்படி வெளியே வரணும். நல்ல தூரத்தில் கையை வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இங்கே பாருங்க, மேலே வந்து இது நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக, இது முக்கியமானனால நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இங்கே வந்து நடுவில் மட்டும் இந்த மாதிரி கேப் விடுங்க. ஓகேங்களா? அதான் நல்லா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸஸ் நல்லா இருக்கும். ஓரத்தில் லைட்டாக மட்டும் அடிங்க. இதே மாதிரி பொறுமையாக அடிங்க. இந்த மாதிரி குட்டி இடமா இருந்தால் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் மட்டும் லைட் அடிங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு மேலே வந்து இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி வச்சு அடிக்கணும். அது நல்லா சூப்பராக இப்படி ரியலாக இருக்கும். இப்போ இது பெரிய இடமா இருக்கனால இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன இடமா இருக்குது. ஸோ வந்து அது ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது பெருசாக இருக்கனால இங்கே குட்டியிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இங்கே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால கொஞ்சம் அது மேலே அடிச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மொத்தமாக அடிச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ பண்ணிட்டோமே, இப்போ கீழெல்லாம் வந்து எப்படி அடிக்கிறதுனா இப்போ சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே ஷேட்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஷேட்ஸ் கொடுக்கும்போது தூரமாக வச்சு லைட்டாக பண்ணிடணும். இந்த மாதிரி கீழே வந்து உண்மையான ஷேட்ஸ் அடிக்கும் போது அதே ஃபிங்கர் டிப் தான் இன்னர், அதை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கணும். அப்போ தான் டார்க்காகவும் இருக்கும், தின்னாகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் அப்படி காமிங்க. நல்லா பாருங்கள். இப்போது இதை வந்து இதே மாதிரிலாம் வரையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வந்து அப்படி கீழே மாட்டேங்க மாதிரி. இப்போ இதுதான் வந்து நேராக அப்படி இருக்கா, இங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ இங்கே ஆரம்பிக்கலாம் பாருங்க, கிட்ட வச்சு கொஞ்சம் கிட்ட வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த முனையில் மட்டும் லைட்டாக மட்டும் இது கொடுத்துக்கோங்க. இது வந்து இதோ இங்கே வரைக்கும் முடியுது, இது வந்து இதோட முடியுது. இங்கே பாருங்கள் இதோட. அப்போனா வந்து நம்ம இங்கே வரைக்கும் இருந்து இங்கே வரைக்கும் முடியும். இப்போது இதை மாதிரி நம்ம வந்து கிட்ட வந்து இதை மாதிரி பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து இங்கே கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க்காக பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கிட்ட வச்சு தான் பாருங்கள். இப்போ நம்ம தூரமாக வைக்கும் போது நம்ம நல்லா கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு ஸ்லாண்டிங் லைனாக வச்சுட்டு வச்சுக்கோங்க. அப்படிதான் நல்லாயிருக்கும். இப்படி வரைக்கும் இப்படி வச்சாதான். இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சாந்தகவி.